நாம் தமிழர் சார்பில் மதுரையில் நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து சீமான் வெளியிட்ட வீடியோவில் கேடில் விழிச்செல்வம் கல்வி பெறுவதற்கு மாடல்ல மற்ற எவை என்ற குரலை சொல்லி கல்விதான் மாண்டிற்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என திருவள்ளுவர் சொன்னதாக குறிப்பிடுகிறார் சீமான். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். சீமான் சொன்ன குரலின் பொருள் தவறு. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல என்பதுதான் அந்த குரலுக்கு அர்த்தம். மாடு என்பதன் பொருள் செல்வம், அதாவது கல்வியை தவிர பொன், நிலம், பணம், வீடு, பொருள் போன்ற செல்வங்கள் எல்லாம் சிறந்தவையே அல்ல என்று திருவள்ளுவர் கூறுகிறார். மாடல்ல என்பது மாட்டை குறிப்பதில்லை, மாடும் நம் செல்வம்தான் என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பதாக கூறி சீமான் தவறான செய்தியை பரப்பினார். திருக்குறளுக்கு பலரும் உரை எழுதியிருக்கிறார்கள். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என வைரமுத்துவும் உரை எழுதி முடித்திருக்கிறார். இந்த வரிசையில் சீமானும் உரை எழுதலாம். உதாரணத்திற்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை என்ற குரலுக்கு ஈழத்தில் தான் துப்பாக்கி பயிற்சி பெற்றதையும் மழை பெய்தாலும் துப்பாக்கி பயிற்சி பெற வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் வலியுறுத்தியிருக்கிறார் என சீமான் உரை எழுதலாம். உண்ணாமை வேண்டும் புலா அள் பிரிதொன்றன் புன்னது உணர்வா பெறின் என்ற குரலுக்கு புலால் உண்ணாமை என்பதை புலால் உண் ஆமை, அதாவது ஆமைக்கறி சாப்பிடுவது என்றும், கல் உண்ணாமை என்பது கல்லுடன் ஆமைக்கறி சாப்பிடுவது என்றும் சீமான் பொழிப்புரை எழுதலாம்.